வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 26/8/2025 ஆவணி மாதம் 10ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். அற்புதமும் சந்தோஷமும், நீண்ட நாள் மன வருத்தம் தீர்ந்து எடுத்த காரியத்தில் ஜெயம், எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடைபெறுவது, அலைச்சல்கள் இல்லாத பணவரவு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். திட்டமிட்டு நீண்ட நாட்களாக தள்ளிப்போன ஒரு காரியம் கைகூடக்கூடிய காலகட்டம். கண்டிப்பாக எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் குறையும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். எடுத்த காரியங்கள் ஜெயம், அனுகூலம். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். உத்தியோக நிமித்தமாக எல்லா காரியமும் ஜெயம் ஏற்படும். கண்டிப்பாக வழக்கு போன்ற விஷயம் சாதகத்தையும் சந்தோஷத்தையும் தரும். பிள்ளைகளிடம் மனமிட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தும். அவர்களுடன் தர்க்கம் மொத்த குடும்பத்திலும் நிம்மதி இழக்க வைக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். இரத்தபந்த உறவுகள், தாய் வழி உறவுகளில் அதீத கவனமாக இருப்பது முக்கியத்தை ஏற்படுத்தி தரும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பதும், வெளியிடம், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விதமான பயணங்கள் சந்தோஷத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். தைரியத்துடன் முன்னோக்கி செல்லக்கூடிய நாள். ரொம்ப நாட்களாக பிரச்சனையாக இருந்த விஷயம் ஒன்று சந்தோஷமாக முடியக்கூடிய அமைப்பு. உறவினர்கள் வருகை, ஏற்றமும் அனுகூலமும் ஏற்படுவது, குடும்பத்தில் நிம்மதி ஏற்படுவது, வண்டி வாகன மாற்றங்கள் ஏற்படுவது, சுபகாரியத்தில் இந்த சிக்கல் தீர்வதெல்லாம் கடகத்திற்கு ஏற்றமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். துணை அல்லது துணைவியார் காதல் அமைப்பில் இருந்த கஷ்டங்கள் தீர்ந்து அந்யோன்யம் அதிகரிப்பது, உறவுகளில் நமக்கு இருந்த மன கஷ்டங்கள் தீரக்கூடிய அளவுக்கு எல்லாமே இன்று சாத்வீகமாக அமைப்பு. கொடுத்த வாக்கிய குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய நல்ல காலகட்டம். மனதில் ஒரு நம்பிக்கை, நமக்காக சிலர் இருக்கிறார்கள் என்ற சந்தோஷம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். தேகாரிக்கத்தில் மன அழுத்தம் இல்லாமல் இருப்பதும், குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு இல்லாமல் இருப்பதும், கொடுத்த வாக்குகள் காப்பாற்றக்கூடிய அமைப்பு ஏற்படுவதும், வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்பட்டாலும் சுப செலவுகளாக அந்த காரியங்கள் இருப்பது அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் காட்டும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தேவையில்லாத ஒரு விரயமோ தேவையில்லாத மன வருத்தமோ ஏற்படக்கூடிய நாள். அதே சமயம் சுபகாரியங்கள், சுப விஷயங்கள் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். லாபத்தையும் சந்தோஷத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். புதிய முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். தலைவலி உறவு, தந்தை வழி உறவு, அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும். உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் தீர்வது, மனதில் இருந்த பாரத்தை நீக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், நிம்மதியும் சந்தோஷத்தையும்
ஏற்படுத்தி கொடுக்கும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவதும், புது தொழில் அமைப்புக்கு ஆக்கத்துடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் நடந்தேறக்கூடிய அனுகூலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். புதிய அறிமுகம், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். பசுமாடுகளுக்கு உணவளிக்க மகர ராசிக்காரர்களுக்கு இன்று எல்லா காரியமும் தட்டி கொண்டே போன விஷயமும் ஜெயத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். பழைய நண்பர்களை சந்திப்பது சந்தோஷத்தையும் ஏற்றத்தை தரும். உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்லதே நடக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. இடமாற்றம், தொழில் மாற்றம், பயணங்கள் எல்லாமே அனுகூலத்துக்கு உண்டான காலகட்டம். முதலீடுகளுக்கு குறை இருக்காது, சுபகாரியத்திற்கு குறை இருக்காது. மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.